Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார்ல என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரோட் சைடு காளான். வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு நல்லா பொடி பொடியா வெட்டி வச்ச கோஸ் எடுத்துர்க்கேன். இந்த கோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கழுவுனதுக்கு அப்புறம் அதுல ஈரம் அப்படியே இருக்கும். நல்லா புழிஞ்சு இத எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம காளானே இல்லாம இந்த ரெசிபி பண்ண போறதனால இதுக்கு கோஸ் தான் வந்து நமக்கு மெயினா தேவை. சோ அதனால இது கொஞ்சம் நீங்க நிறையவே எடுத்துக்கோங்க. 120 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். இதுக்கு நீங்க மைதா மாவு மட்டும் தான் சேர்க்க முடியும். ஏனா அப்பதான் உங்களுக்கு இந்த ரோட் சைடுல செய்யற மாதிரி டேஸ்ட் வரும். கோதுமை மாவு ஆட் பண்ணா அந்த டேஸ்ட் கிடைக்காது. 120 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான் நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கோஸே வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த பிழியாமல் எடுத்து வச்சிங்கன்னா அந்த அலசின தண்ணி இதுக்கு போதும். நான் வந்து லைட்டாக தேவைக்கேற்ப தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் கலருக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தக்காளி, 2 தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 7-8 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 2 பட்டை, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது நம்ம வந்து கிரேவிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி போட்டு நீங்கள் அரைச்சும் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காளானை பொரிச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெயை சூடு பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக அப்படியே வந்து உதிரியாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து ரெடி ஆயிருக்கு நம்மளுக்கு. இதை இப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் 5லேருந்து 6 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 7லேருந்து 8 அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்ததுனால அந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு போகணும், அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாட் ஐட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி நிறைய சேர்த்துக்கணும், அப்போ தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனல்லே நிறைய சாட் ஐட்டம் இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போது நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். இதெல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் அளவுக்கு டர்மரிக் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காளான் ரெசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காளான் வந்து சேர்க்கவே இல்லை, கோஸ் தான் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து ரோட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் காளான் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க, கோஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கூட இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து இந்த பானிபூரி சாட் ஐட்டம் இதெல்லாம் வந்து பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இந்த சாஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ். இப்போ இது சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி காளான் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதெல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, வீட்டிலே ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தான் ஒரு திக்னஸ் கிடைக்கும், ஸோ அதனால தான். முடிஞ்ச அளவுக்கு மைதா மாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம இதை சாப்பிட போகிறோம். கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இதில் டேஸ்ட் கிடைக்காது, அதனால தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்து ஒரு கோல்டன் கலரில் மின்னுது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச காளான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த குழம்புல போடும்போது, அதாவது இந்த கிரேவியில் போடும்போது நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அது கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.
பொடி பொடியாக வெட்டி வச்ச கொத்தமல்லி, இதில் நம்ம வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இந்த மாதிரி சாட் ஐட்டமில் பொதுவாக ரா ஆனியன் சேர்த்துக்கும் போது அது இன்னுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த ரெசிப்பியில் பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ரெசிபியும் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.